கியூரியாசிட்டி சிட்டி பஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு ஜாயிண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். விஹா ஹாஸ்பிட்டலில் ஜாயிண்ட் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹரிஹரன் சார் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கீங்க சார். ஆக்சுவலி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே. பட் நீங்க எவ்வளவு இந்த விஷயத்த வந்து பயப்படாம அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கடைசியில வந்துட்டு முட்டி ரொம்ப தேஞ்சு போய் கிரேட் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீடி, அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்துட்டு ரொம்ப வருஷங்கள் தள்ளிட்டு மசில் வேஸ்டிங்ல ஆன பிறகு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ண பிறகு கஷ்டமா தான் இருக்கும். நான் நிறைய பேஷண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நடக்க மாட்டாங்கன்னு. அவங்க முன்னாடியே நடக்காதவங்க தான் அந்த மசில்ஸ் வேஸ்டிங்லாம் ஆகி ரொம்ப டிலே பண்ணி ரொம்ப யோசிச்சு பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஆர் நாட் வெரி குட். அதை தான் அவங்க வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் கரெக்டான டைம்னு எந்த டைம் சொல்லுவீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு? டைமிங்ன்றது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்னால என் வேலையை செஞ்சுக்க முடியல, என்னால என்னுடைய வீட்டு அன்றாடம் வேலைகளை செஞ்சுக்க முடியாத பட்சத்தில் அண்ட் டாக்டருங்க முட்டி வந்து நல்லாவே கிரேட் 4 அதாவது கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு சொல்லும்போது பண்ணிக்கிறது தான் ரைட் ஆப்ஷன். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியிலே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து டாக்டர்ஸ் பண்றது, இன்னொன்று ரோபோட்டிக் மூலியமா பண்றது. அதுவுமே டாக்டர்ஸ் தான் பண்றாங்க. பட் வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ்னு நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா டாக்டர்ஸ் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்போ ரோபோட்டிக்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து என்னன்னா, எப்பவுமே ஒரு ஹியூமன் எரர்னு ஒரு 0.4 0.5% இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த 0.4 0.5% ஈஸியா தவிர்க்கிறதுக்கு தான் ரோபோ ஹெல்ப் பண்ணுது. கண்டி ரோபோ வந்து ஆப்ரேஷன் பண்றது இல்லை எங்கேயுமே. இப்போ ரோபோல என்னன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா, அது நீங்க பண்ற அந்த முட்டி மாதிரி 10,000 முட்டி அதனுடைய மெமரியில இருக்கு. ஸோ அந்த 10,000 முட்டியில எந்த டெசிஷன் கரெக்டா இருக்குன்னு அது நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குது. இதுதான் ரோபோட்டிக்கோடைய அட்வான்டேஜ். தவிர ரோபோ வந்து நம்மளுக்கு நீ சர்ஜரி பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு பேஷண்ட்ஸுமே வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து ரோபோட்டிக் மூலமா போறதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு துல்லியமா ஒரு ரோபோட ஹெல்ப்போட நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்கு. ஒரு சில ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து சில சமயம் ஒரு பெக் ஹோல் போடுற மாதிரி அங்க ஒரு சின்ன ஒரு ஓட்டை போடுறதோ, இல்ல ஒரு போனை கட் பண்ற ஆங்கிள் அந்த பிளேடு போறதோ, இது எல்லாமே நாங்க வந்து ஐபாலிங்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஐபாலிங்கிறத நான் கண்ணில் நேர்ல பார்க்கும்போது பார்த்துட்டு அந்த மூமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு பண்றது. இது வந்து ரோபோல பண்ணும்போது இன்னும் துல்லியமா அது என்ன கைட் பண்ணுது. பிளஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா முட்டியை வந்துட்டு உடைய ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் கேப், முட்டி மடக்கி நீட்டும் போது இருக்கிற அந்த ஒரு அலைன்மெண்ட் எல்லாமே துல்லியமா உங்களுக்கு தெரியறதுனால ரோபோ வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஆக்சுவலி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு வந்து நான் வரேன் அப்படின்னா நான் எத்தனை நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை பத்தி டாக்டர்? ஜென்ரலா வந்துட்டு 5-7 நாள் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு வூண்ட் இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் செகண்ட் இன்னொரு வூண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஆனா இந்த டைம் வந்து எல்லா முறையும் இந்த காயத்தை பார்த்துட்டு வெளியே நடப்பணும்ன்றது மட்டும் இல்ல. பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு தன்னுடைய அன்றாட வேலைகள், பாத்ரூம் போறது, எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கிறது, வாக்கர் வச்சு நடக்கிறது, இந்த மாதிரி ரீஹேப் ஒர்க்கும் இந்த 5-7 நாள்ல நடக்கும். இப்போ ரோபோட்டிக்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் வந்து குறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அண்ட் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் சரியான வழி அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? 100% வந்துட்டு தன்னுடைய வேலைகளை செய்யாம இருக்கிறது நான் சொன்னேன். இது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஆக்டிவா லைஃப் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேஞ்ச முட்டியோட அவங்க கஷ்டப்பட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் துவண்டு போய் வேஸ்டிங் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறத விட அதற்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதை திரும்பியும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை ப்ரொலாங் பண்ற கேசஸ் வந்து இப்போ நிறைய பாக்குறோம். அதை எப்படி டாக்டர் நீங்க டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. நான் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு எனக்கும் தெரியாது. பட் இதுல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட மொபிலிட்டி மட்டும்தான். மொபைலா இல்லாம நான் வீல் சேர் பவுண்டா இருக்கிறதுன்றது ஆல்மோஸ்ட் நான் இல்லாம இருக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால வந்துட்டு இதுல வந்து நம்ம லாங்விட்டி ஆஃப் தி நீ, நான் ஆப்ரேட் பண்ணும்போது முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் பண்றோம். பட் நிறைய பேர் வந்து 20 வருஷம்லாம் கூட ஆப்ரேட் பண்ணிட்டு இன்னும் இருக்காங்க. இது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரே டைம் பீரியட் 5 வரலும் ஒரே மாதிரி கிடையாது.
ஸோ ஒருத்தருக்கு பண்ற அந்த நீ குவாலிட்டி வந்துட்டு அதே இன்னொருத்தருக்கு அதே மாதிரி லைஃப் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க டைமிங் ஆஃப் தி நீ சர்ஜரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஜ் அஃப்கோர்ஸ் தள்ளி போடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா எவ்வளவு தள்ளி போடுறோன்றது நீங்க இதுல முக்கியமா பார்க்கணும். இந்த தள்ளி போடுறது எல்லாமே மிஸ்கைடா எடுத்துக்கிறாங்க. மிஸ்கைடன்ஸ்னா இப்ப எனக்கு 65 வயசு தான் ஆகுது, என்னால நான் வீட்லயே நடந்துக்கிறேன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், என்ன செய்ய முடியல, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெசிஷனை அவங்கவுங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு டாக்டர்? இதுல மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. இதுல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு எல்லாரும் டெய்லி ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது கட்டாயம். அது அந்த வயசுல நீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலனாலும் நாங்க செய்யதான் சொல்றோம் இந்த எக்ஸசைசஸ். ஓகே, சோ ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், வாக்கிங் பண்றது, இது எல்லாமே கட்டாயம் அவங்களுக்கு பண்ணியே ஆகணும். இது ஆபரேஷன் பண்ணாம முட்டி தேய்மானம் இருக்கவங்களுக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் முட்டி மாத்து ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீஹாபிலிட்டேஷன் சொல்றோம். இப்போ அவங்களுக்கு முட்டி தேய ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போத்துல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஒரு ஆப்ரேட் பண்ணிட்ட பிறகு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்குன்றது நாங்க ப்ரீஹாபிலிட்டேஷன் சொல்றோம். அதுவும் இப்பவே ஆரம்பிச்சிடுறோம். சோ இப்போ இந்த ரோபோட்டிக்ல என்னதான் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணாலும் ஒரு லைட்டான பயம் இருக்கு. நிறைய பேர் என்ன மிஸ்கன்செப்ஷனா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ரோபோக்கள் தான் ஆபரேஷன் பண்ணுது டாக்டரோட கைடன்ஸ் இல்லாம அப்படின்ட்டு. அது எப்படிப்பட்ட ஒரு மித்? அதை எப்படி சார் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்? ரோபோ நான் சொன்னேன் இல்லைங்க, இது கைட் பண்ணும் நம்மளுக்கு. டாக்டருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட்ஸ் தான் இந்த ரோபோ. ரோபோ நல்ல ஒரு துல்லியமா நிறைய விஷயங்கள் சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் நீ ஃபிட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏர்லியரா அவங்களால எல்லாமே ஆக்டிவிட்டி சீக்கிரமா ஆரம்பிக்க முடியுது. எந்த ஒரு ஃபிளாஸும் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இத துல்லியமா பண்றதுனால ப்ளீடிங் இஸ் லெஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மி ஆகுது, ரீஹாபிலிட்டேஷனும் ஃபாஸ்டரா இருக்கு. இது ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறதுனால இது ரோபோ 100% இது ஹெல்ப் பண்ணுது. ஒரு காலத்துல ஆபரேஷன் தியேட்டர்ல லைவ் எக்ஸ்ரே சியாம்னு சொல்லுவோம். 1980s அது எல்லார்ட்டையும் இருக்காது. எல்லாம் பிளைண்டா எக்ஸ்ரே வச்சுதான் எல்லாருமே ஒரு வயர் போடுறது, பிக்ஸ் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சியாம்ன்றது ஒரு லக்ஸரியா இருந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஆர்த்தோ டாக்டர் எடுத்தாலும் சியாம் இல்லாம எந்த கிராமத்துல கூட ஆப்ரேட் பண்றதே கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இது. நாளைக்கு இது ஒரு மஸ்ட் ஆயிடலாம், எல்லாருமே வச்சிருக்கலாம். அண்ட் லாஸ்ட்லி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ்? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பயப்படுற மாதிரி ஒரு ஆபரேஷன் இல்ல. அண்ட் இது தள்ளி போடுறதுக்கு காரணங்கள் என்னன்றது தான் அவங்க பார்க்கணும். பர்சனல் ரீசன்ஸை காரணமா கொண்டு வரக்கூடாது. ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஹெல்த் எனக்கு நல்லா இருக்கும்போது நான் பண்ணிக்கிறேன்றது கரெக்ட். எனக்கு சுகர், கார்டியாக் எல்லா ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, இப்ப எனக்கு ரோபோ பண்ண பிறகு இல்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு எனக்கு நடக்க முடியும், மோட்டர் போட்ட மாதிரி எனக்கு நீ வேலை செய்யணும் அப்படி முட்டி வேலை செய்யாது. முட்டி தேஞ்சிருக்கிற ஜாயிண்டோடைய சர்ஃபேஸை மட்டும்தான் மாத்துறோம். மூட்டு உங்களோட மூட்டு தான், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில இருக்கிற அட்வான்டேஜஸை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணா மொபிலிட்டி லைஃப் லாங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஐ ஹோப் எல்லா விஷயமும் நீங்க கிளியர் பண்ணீங்க எங்களுக்கு. தேங்க்யூ ரேடியோ சிட்டி ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரேடியோ சிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.